வணக்கம். துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள விளையாட்டாக செய்த செயல் வினையாக மாறிய ஒரு சம்பவங்கள் நிச்சயமாக நிறைவேறியிருக்கும். இது சமீப காலத்தில் தான் நிறைவேறியிருக்கும். இது நிறைவேறும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்தது கிடையாது. ஆனால் இது இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகளையும் இப்படிப்பட்ட கஷ்டங்களையும் தேடி கொடுக்கும் என்கிற ஒரு அனுபவத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக கொண்டு வந்து சேர்த்திருக்கும். விளையாட்டாக செய்த ஒரு செயல் வாழ்க்கையில எதிர்பாராத ஒரு சிக்கல்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டும்தான் தேடி கொடுத்திருக்கும். ஒரு சிரிப்புக்காக செய்த ஒரு விஷயங்களும் பின்னர் கண்ணீர்களை வரவழைத்த அனுபவமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறியிருக்கும். ஆரம்பத்தில் அது எதுவுமே உங்களுக்கு தெரியாமல் தான் இருந்திருக்கும். ஆனால் நாட்களும் காலங்களும் கடக்க கடக்க ஏன் இப்படி நடந்ததற்கான காரணங்கள் என்ன என்று எதுவுமே தெரியாமல் உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் போட்டுக்கொண்ட குழப்பங்கள் அதிகம். எந்தவித கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் சூழ்நிலைகளை லேசாக்குவதற்காக அல்லது ஒரு சின்ன சின்ன சிரிப்பிற்காக விளையாட்டாக நீங்கள் செய்த ஒரு செயலோ அல்லது எதிர்பாராத விதமாக பூதாகரமாக வெடித்து உங்களுடைய வாழ்க்கையிலேயே பெரிய சிக்கல்களை நிச்சயமாக உருவாக்கி கொடுத்திருக்கும். இது நடக்கும், இது என்னுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுக்கும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்தது கிடையாது. ஆனால் இதுதாங்க உங்களுடைய மனதிற்குள் இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் உங்களுக்குள்ள வரவழைத்து கொண்டே தான் இருக்கும். விளையாட்டு வினையாகும் என்பதற்கு ஏற்ப மற்றவர்கள் அதை தவறாக புரிந்து கொண்டு உங்களுக்கு எதிராக திரும்பிய போது என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்த ஒரு நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். ஒரு தருணத்தில் சிரிப்பிற்காக தொடங்கிய விஷயங்கள் இறுதியில் உங்களுடைய கண்களில் கண்ணீரை வரவழைத்த ஒரு கசப்பான ஒரு அனுபவமாக கூட உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்குள்ள மாற்றி கொடுத்தது. ஆனால் இது எதுவுமே நடக்கும், இது என்னுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளை தேடி கொடுக்கும், இதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தங்களும் கிடையாது என்று நீங்கள் எத்தனையோ நபர்களிடம் கூறியிருந்தாலும் யாருமே உங்களை புரிந்து கொள்ளவில்லை. அதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறியது. அதை போல் திரும்ப வராத ஒரு பணமும் உங்களுடைய வாழ்க்கையவே சுக்குநூறாக உடைத்து போட்டது. துலாம் ராசி என்பர்களே, வாழ்க்கையில சில இழப்புகள் நம்மை உடைத்து விடுவதற்காக வருவது கிடையாது, நம்மை மாற்றுவதற்காகத்தான் வருகிறது என்பதை நீங்கள் இப்பொழுதாவது புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு காலத்தில் நீங்கள் நம்பிக்கையுடன் கொடுத்த ஒரு பணமோ எதிர்பாராத நேரத்தில் திரும்ப கிடைக்காமல் போன ஒரு சூழ்நிலைகளை உங்களுக்குள்ள தேடி கொடுத்திருக்கலாம். ஆனால் நீங்கள் கொடுத்த ஒரு பணத்தை எனக்கு இந்த ஒரு தேதிக்குள் வேண்டும், இந்த ஒரு கிழமைக்குள் வேண்டும் என்று அனைத்தையும் நீங்கள் கூறிவிட்டுத்தான் கொடுத்திருப்பீர்கள். ஆனால் அவர்கள் அதனை விளையாட்டுத்தனமாக எடுத்துக்கொண்டு உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனைகளை நிச்சயமாக தேடி கொடுத்திருப்பார்கள். இந்த ஒரு அனுபவங்கள் எல்லாருக்கும் ஏற்பட்டிருக்காது. இது துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிச்சயமாக ஏற்பட்டது. அந்த பணங்கள் ஒரு சாதாரண தொகை மட்டும் கிடையாது, அது உங்களுடைய உழைப்பின் பலன். உங்களுடைய குடும்பத்தின் எதிர்காலத்திற்காக சேமித்து வைத்த ஒரு பணம், ஒரு பெரிய கனவை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் வைத்திருந்த ஒரு தொகையாக இருக்கலாம். ஒவ்வொருவரின் வாழ்க்கைக்குள்ளேயும் ஒவ்வொரு அத்தியாயங்களை தேடி கொடுப்பதற்காக வைத்திருந்த பணம் தான் அது. ஆனால் அந்த பணம் திரும்ப வராத பொழுது ஏற்பட்ட மனவேதனை பண இழப்பை விட அதிகமாகவே இருந்திருக்கும் என்பதை இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்குள்ள நிச்சயமாகவே உணர்த்தி கொடுத்திருக்கும். நான் யாரை நம்பினேன், ஏன் இப்படி நடந்தது என்ற கேள்விகள் உங்களுடைய மனதில் பல முறைகள் எழுந்து கொண்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுக்கவும் ஆரம்பித்தது. சில நேரங்களில் அந்த இழப்பு உங்களுடைய வாழ்க்கையின் பாதையவே மாற்றி போட்டிருக்கலாம் என்பது உங்களுக்குள்ளேயே தெரிய ஆரம்பித்திருக்கும். முன்பு யாருடைய வார்த்தைகளையும் உடனே நம்பிய நீங்கள் இனிமேல் எந்த முடிவையும் பலமுறை யோசித்துத்தான் எடுக்க வேண்டும். எந்த மனிதரை நம்ப வேண்டும் என்றாலும் அவரையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்துத்தான் அவருடன் நம்ம செல்ல வேண்டும் என்கிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு பயத்தை, அதுவும் பண விஷயத்தில் அதிகமாகவே தேடி கொடுத்து விட்டது. ஜோதிட நம்பிக்கைகளின்படி சனி போன்ற கிரகங்களின் தாக்கங்கள் வாழ்க்கையில பொறுப்புகளையும் பணத்தின் மதிப்பையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய அனுபவங்களை தேடி கொடுக்கும் என்று அனைவராலையும் கூறப்படுகிறது. அதே போலத்தான் துலாம் ராசி என்பவர்களான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் சனி பகவான் இந்த அனுபவங்களை உங்களுக்குள்ள தேடி கொடுத்திருப்பார். நான் இதுவரை கூறியது உங்கள் வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய மாற்றங்கள் எப்படிப்பட்ட மாற்றங்களை தேடி கொடுக்கும்
கொடுக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் துலாம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கடன் சார்ந்த இன்னல்கள் இப்பொழுது குறைந்து மென்மேலும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். புதிய விஷயங்களில் ஆர்வங்கள் என்பது ஏற்பட்டு மென்மேலும் அது உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுத்துவிடும். உறவினர்களின் வருகைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது உண்டாக தொடங்கும். கனிவான பேச்சுவார்த்தைகளால் காரிய சித்தி என்பது ஏற்படக்கூடிய ஒரு நேரங்களும் இப்பொழுது வந்துவிட்டது. உத்தியோக பணிகளில் சில நுணுக்கங்களை அறிந்து கொண்டு நீங்கள் செயல்பட்டால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறிவிடும். வெளியூர் தொடர்பான பணிகளில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுத்துவிடும். அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனைகள் இப்பொழுது ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள தேடி கொடுத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல விதமான விஷயங்களையும் நல்ல விதமான ஒரு காரியத்தையும் இப்பொழுது தேடி கொடுக்கும். உங்களுடைய கையில் இப்பொழுது சேரப்போகின்ற தடைப்பட்ட பணங்களும் உங்களுடைய வாழ்க்கையின் நிதிகளும் இப்பொழுது உயர்ந்து நிற்கும். வரவேண்டிய பணம் இப்பொழுது கைக்கு வரவில்லையே, கொடுத்து ஏமாந்து விட்டோமே என்று நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருந்த அத்தனை பண வரவுகளும் இனிமேல் உங்களை தேடி வந்துவிடும். ஆனால் இது உடனே என்னுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும் என்று நீங்கள் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டீர்கள். இந்த ஒரு பணம் அவ்வளவுதான், இனிமேல் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள வராது என்று மட்டுமே நினைத்து கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது நிச்சயமாக ஏற்படும். அத்தனை பண வரவுகளுக்கும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி வந்த நன்மைகளை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் வாரா கடனாக இருந்த தொகைகள் இப்பொழுது வசூலாகக்கூடிய ஒரு நிலைமைகளும் வந்துவிடும். நிதி நெருக்கடிகளால் நின்று போன காரியங்கள் அனைத்தும் மீண்டும் வேகம் பெற்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். புதிய வருமான வழிகள் திறப்பதால் கடன் சுமைகளை முற்றிலுமாக அடைத்துவிட்டு நிதி நிலைமைகளில் அசைக்க முடியாத ஒரு பலத்தையும் யோகத்தையும் நீங்கள் இப்பொழுது அடைந்து கொள்வீர்கள். அப்படிப்பட்ட காலங்களும் நேரங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையும். பணவரவில் சின்ன சின்ன முன்னேற்றங்கள் பெரிய நம்பிக்கைகளை உருவாக்கும் என்பதை நீங்கள் இப்பொழுது உணர்ந்து கொள்வீர்கள். துலாம் ராசி என்பவர்களை கடந்த காலத்தில் பண விஷயங்களில் நீங்கள் சந்தித்த ஏற்றத்தாழ்வுகள் உங்களுடைய மனதில் ஒரு பயத்தை உருவாக்கி கொடுத்திருக்கலாம். எவ்வளவு உழைத்தாலும் பணம் கையில் தங்கவில்லை. எதிர்பாராத செலவுகள் தொடர்ந்து வந்தது. குடும்ப தேவைகளுக்காக சேமிப்பை பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது போன்ற அனுபவங்கள் உங்களுக்குள்ள இருந்திருக்கலாம். இன்னும் சில நேரங்களில் வருமானம் வந்தாலும் அதே வேகத்தில் செலவுகளும் வந்ததால் மனதில் ஒரு அழுத்தங்கள் ஏற்பட்டது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் பண விஷயங்களில் மெதுவான ஒரு முன்னேற்றம் உருவாகக்கூடிய ஒரு காலமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைந்துவிடும். பெரிய பெரிய மாற்றங்கள் ஒரே நாளில் நடக்காமல் இருந்தாலும் சின்ன சின்ன வாய்ப்புகள் சேர்ந்து ஒரு பெரிய நிம்மதியை உங்களுக்குள்ள தேடி கொடுத்துவிடும். நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து பண உதவி இனி வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும். நிலுவையில் இருந்த தொகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இப்பொழுது உருவாக்கும். புதிய வருமான வழிகளை பற்றி சிந்திக்கக்கூடிய எண்ணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடங்கிவிடும். துலாம் ராசி என்பர்களே, இந்த காலத்தில் முக்கியமானது வருமானத்தை மட்டும் பார்ப்பது கிடையாது. பணத்தை எப்படி கையாளுகிறீர்கள், பணத்தை எப்படி சேமிக்கிறீர்கள் என்பது மிகப்பெரிய ஒரு முக்கியம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உண்மையா பொய்யா என்பதை கமெண்ட் வழியாக தெரிவித்துக் கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் துலாம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கடன் சார்ந்த இன்னல்கள் இப்பொழுது குறைந்து மென்மேலும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். புதிய விஷயங்களில் ஆர்வங்கள் என்பது ஏற்பட்டு மென்மேலும் அது உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுத்துவிடும். உறவினர்களின் வருகைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது உண்டாக தொடங்கும். கனிவான பேச்சுவார்த்தைகளால் காரிய சித்தி என்பது ஏற்படக்கூடிய ஒரு நேரங்களும் இப்பொழுது வந்துவிட்டது. உத்தியோக பணிகளில் சில நுணுக்கங்களை அறிந்து கொண்டு நீங்கள் செயல்பட்டால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறிவிடும். வெளியூர் தொடர்பான பணிகளில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுத்துவிடும். அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனைகள் இப்பொழுது ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள தேடி கொடுத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல விதமான விஷயங்களையும் நல்ல விதமான ஒரு காரியத்தையும் இப்பொழுது தேடி கொடுக்கும். உங்களுடைய கையில் இப்பொழுது சேரப்போகின்ற தடைப்பட்ட பணங்களும்
உங்களுடைய வாழ்க்கையின் நிதிகளும் இப்பொழுது உயர்ந்து நிற்கும். வரவேண்டிய பணம் இப்பொழுது கைக்கு வரவில்லையே, கொடுத்து ஏமாந்து விட்டோமே என்று நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருந்த அத்தனை பண வரவுகளும் இனிமேல் உங்களை தேடி வந்துவிடும். ஆனால் இது உடனே என்னுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும் என்று நீங்கள் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டீர்கள். இந்த ஒரு பணம் அவ்வளவுதான், இனிமேல் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள வராது என்று மட்டுமே நினைத்து கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது நிச்சயமாக ஏற்படும். அத்தனை பண வரவுகளுக்கும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி வந்த நன்மைகளை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் வாரா கடனாக இருந்த தொகைகள் இப்பொழுது வசூலாகக்கூடிய ஒரு நிலைமைகளும் வந்துவிடும். நிதி நெருக்கடிகளால் நின்று போன காரியங்கள் அனைத்தும் மீண்டும் வேகம் பெற்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மை